அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 1011வது நாளை எட்டியிருக்கிறது. இதில் மொத்த உலகத்தின் கவனத்தையும் ஹர்மூஸ், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் என்று மாற்றப்பட்டு விட்டது, என்று திரும்பிவிட்டது என்று சொல்ல வேண்டும். போர் ஒப்பந்தம் ஒன்று மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற பெயரில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கும் போதே அமெரிக்கா ஹர்மூஸ் பகுதியின் இன்னொரு பகுதி வழியாக, அதாவது ஓமன் சைடு வழியாக அப்படி போய் அந்த ஃபுஜைரா போர்ட்டுக்கு கொஞ்சம் கப்பல்களை கொண்டு வந்து ஹர்மூஸை நாங்கள் திறந்துட்டோம்னு டிக்ளேர் பண்ண இருந்த நிலையில் 3 கப்பல்களை ஈரான் அடித்தது. அதில் 1 சவுதி, 2 கத்தரு. இப்போ லேட்டஸ்டாக சைப்ரஸ் ஷிப்பை ஒன்று விட்டு பார்த்து அதுவும் அடி. இப்படி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கும் போதே ஒவ்வொரு முறையும் அதை மீறுவதும் தாந்தோன்றித்தனமாக நடந்து கொள்வதும் அமெரிக்கா, இஸ்ரேல் இவற்றின் வம்சாவளி பழக்கம். அதனால்தான் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவை நம்பவில்லை என்று ரொம்ப நாளாக இழுத்தடித்தார். மிக நீண்ட நெடுவெளிக்கு பிறகுதான் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. காரணம் ஒரே காரணம் தான் சொன்னாங்க, அமெரிக்காவை நம்ப முடியாது. அது இப்போ எவ்வளோ உண்மையாக இருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கு. இப்போ அமெரிக்கா 2 நாட்களாக ஒரு 200 ஈரானிய தளத்தை தாக்கிவிட்டதாக சொல்லுகிறது. ஆனால் அது தாக்கிய தளங்கள் அமெரிக்காவினுடைய செய்தி நிறுவனங்களே சொல்லுகின்றது பந்தர் அப்பாஸ், குசும் ஐலண்ட், சிரிக், சாபஹார், அடுத்தது டயர் அன்சர் என்ற இன்னொரு இடம், இவற்றை தாக்கி இருக்கிறது. இதில் பந்தர் டயர் என்ற இடம் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற அணு மின் நிலையம் என்று சொல்ல வேண்டும். அதுவும் தாக்கி இருக்கிறது. டேமேஜஸ் பெரிய அளவில் இல்லை. இன்னைக்கு உள்ள அல் ஜசீரா தகவல்படி ஏற்பட்ட எல்லா இழப்புகளையும் 92% டேமேஜஸையும் ஈரான் ரிப்பேர் செய்துட்டு அங்கே ஒரு பயங்கரமான சிஸ்டத்தை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு யுத்தம் வரும், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இதை பிளான் பண்ணிட்டாங்க. ஒரிஜினலாக அமெரிக்காவுக்கும் நமக்கும் ஒரு பெரிய யுத்தம் வருங்கிறது 1978லேயே இமாம் கொமேனி அவர்கள் ஈரானியர்களுக்கு அறிவுறுத்தி விட்டு போனது. ஏன்னா அப்போவே கிரேட்டர் சைத்தான்னு சொல்லி இமாம் கொமேனி அவர்களே அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இப்போ இவ்வளவு இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். ஆனால் ஈரான் கொடுத்த அடி சரியான அடி. பஹ்ரைன், குவைத், கத்தர், ஜோர்டான், ஓமன் 5 நாடுகளில் உள்ள தளங்களை பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் தாக்குனா இவ்வளவு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தினோம்னு வீடியோ ஃபுட்டேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவில் அப்படி எதையும் போட முடியவில்லை. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன ஜோர்டான்ல அஸ்ராக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க விமான தளத்தை ஈரான் தாக்கியது என்று. அந்த தளம் தாக்கப்பட்டவுடன் சீஸ் ஃபயர் வந்துட்டு 2 நாளைக்கு இந்த கன்ஸ் ஃபால் சைலண்ட்னு வந்துட்டானுவோம், எந்த யுத்தமும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 140 இடத்தை அடித்தோம் என்று அமெரிக்கா ஒரு பிரகடனம். ஆனா அடுத்தால அடிச்சது பாருங்க ஈரான். ஜோர்டான்ல ஹுசைன் ஏர்பேஸ் என்று சொல்லக்கூடிய பிரின்ஸ் ஹுசைன் ஏர்பேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரின்ஸ் ஹுசைன் ஏர்பேஸை அடித்த உடனே இது ஒரு ரகசிய தளம். ரகசியமா அது ஜோர்டானுக்கே சொந்தமானது மாதிரி காட்டிட்டு அமெரிக்கா அங்கே தளத்தை வச்சிருந்தது. அதுல பயங்கரமா தாக்கி இருக்கிறது. அமெரிக்கா அங்கே நிறுத்தி வைத்திருந்த MQ-9 ரீப்பர்ஸ், அது எத்தனைன்னா ஒன்றும் ஈரான் சொல்லலை, ஆனா 1-2 ரீப்பரை அடிச்சதை வீடியோவில் காட்டுறாங்க. ஆனா அதை விட பெரிய இது 100 ஃபைட்டர் ஜெட்ஸ் டெஸ்ட்ராய். அதாவது ஃபைட்டர் ஜெட்டுன்னா அந்த F-35, F-15 போன்றவை 100 எண்ணத்தை அடித்து உடச்சிருக்கு. அந்த 100 எண்ணமும் வீடியோவில் அங்கே சில இதில் காட்டுறாங்க. அதுக்குள்ளால நிறைய குண்டுகள் இருக்குது. ஒவ்வொன்றும் போட்டால் ஒரு 50-100 குண்டுகளை போடும் பொழுது 50 குண்டுகளை போடும் பொழுது தெரியுது. அவ்வளோ லோடடாக தெரியுது.
அப்போ இது நம்மளுடைய அசஸ்மெண்ட்டு. ஆனால் 100 ஃபைட்டர் ஜெட்ஸ் அடித்தோங்கிறதுக்கான வீடியோவை அது வெளியிட்டு இருக்கிறது. இதில் தான் அமெரிக்கா மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது. அடுத்தது ஓமனில் யூஎஸ் நேவல் ஹப்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு கப்பல் படை தளம் அங்கே இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் அதுக்கு பக்கத்தோட கப்பல் எல்லாம் அனுப்புறது. பேச்சுவார்த்தையில என்ன முடிவு? ஹர்மோஸுக்கு 60 நாளைக்கு பிறகு ஹர்மோஸில் டோல் ஃப்ரீயாக எல்லா கப்பலும் போகும். 60 நாள் வரைக்கும் கப்பல்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரீ. 60 நாளைக்கு பிறகு உள்ளதை முடிவு பண்ணுவாங்க. 60 நாளைக்கு வரைக்கும் கப்பல்கள் எல்லாமே ஃப்ரீ. ஆனால் ஈரானுடைய சில சில்லறை சார்ஜஸை பே பண்ணணும்னு அதை உலக நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மனம் மோந்து கெட்டி, நான் இதற்கு முன்னாடி குறிப்பிட்டது போல 500 கப்பல்கள் அன்று வரைக்கும் சென்றிருந்தன. அது இந்த அமெரிக்கா இந்த தாக்குதலை தொடங்குவதற்கு முன்னால் 600 கப்பல்கள் ஃப்ரீயாக போயிருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மேலே உலகம் முழுவதும் ஃபுட் சிச்சுவேஷன் ஈஸியாகிட்டு, ஃபியூவல் சிச்சுவேஷன் சொல்லக்கூடிய எரிபொருள் நிலைமை சீரானது. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறையக்கூடிய நிலையை கமர்ஷியல் சிலிண்டர் விலை குறைஞ்சிதுங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம். இந்த நேரத்தில் 3 கப்பலை விட்டு வேடிக்கை ஒரு ட்ரையலை பார்த்து அடி வாங்கிட்டு இப்போ விரக்தி, 2 விரக்தி. ஒரு விரக்தி ஈரான் அடித்து தவிர்க்கிறாங்கிற விரக்தி, இன்னொன்று ஈரான் ட்ரம்ப் முதலானவர்களை குறிவைக்கணும் இஸ்ரேல் தகவலுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவங்க முக்தியார்னு ஒரு படையை ஏற்படுத்தி இருக்காங்களா? இது இஸ்ரேல் சேனல் 12 சொல்லக்கூடிய தகவல். முக்தியார்னு ஒரு படையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு பயங்கரமான திட்டத்தோடு அமெரிக்காவுக்குள்ளால் புகுந்து அமெரிக்க தலைவர்களை குறிவைக்கும் என்று. உடனே ட்ரம்ப் அரண்டு போய் என்ன குறி வச்சா, நான் 1000 மிசில்ஸ் லாக்ட் அண்ட் லோடட் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டார். இப்போவும் அந்த பயம் இருக்கு. ஏன்னா துருக்கியில் நேட்டோ நாடுகளில், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நேட்டோ நாடுகள் மாநாட்டில் கலந்துக்கிட்ட போயிட்டு அங்கே இருந்து வேற பிளைன் வழியாக வர வேண்டியதாயிட்டு. அடுத்தால குவைத்தில் ஈரான் தாக்கின தாக்குதல், அதில் ஹிமாஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசில் லாஞ்சர், அதாவது இந்த பகைகளெல்லாம் நாங்கள் அமெரிக்கா ஈரானுக்கு கூட இருக்கோம், அமெரிக்காவிலிருந்து வெளியில் போகிறோம்னு சொன்னது அவ்வளோ பொய். ஓமன் ஒரு ரகசிய நேவல், ஒரு அமெரிக்க நேவல் ஹப்புக்கு இடம் கொடுத்துருக்கான், நேவல் இதுக்கு கடற்படை தளத்துக்கு. ஜோர்டான் ரகசியமான தளங்கள்லாம் கொடுத்துருக்கான். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கணும், ஜோர்டானை இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தத்தில், இதுக்கு முன்னாடி நடந்த பிப்ரவரி 28, 2026 நடந்த யுத்தத்தில், அதுக்கு பிறகு நடந்த யுத்தத்தில் ஜோர்டானை தாக்கவே இல்லை. இப்போதான் ஒரு வாரமாக ஜோர்டானோட தளங்களை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. எனக்கு என்ன படுதுன்னா, அமெரிக்கா தன்னோட சண்டித்தனத்தை காட்டத்தான் செய்வான். அதனால நம்ம எந்தெந்த தளங்களை தாக்குவது என்பதை முதல்லயே ரொம்ப அழகா கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ப்ரிசிஷன் அட்டாக்குன்னு இதை ஜோர்டானே சொல்லுது. அடுத்தது குவைத் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் குவைத்து செய்தி மாறியில, அதாவது இஸ்ரேலுடைய பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி எல்லாம் தான். ஹிம்ராஸ் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசில் லாஞ்சர், அந்த லாஞ்சர் அவ்வளோத்தையும் அடிச்சு உடைச்சிருக்கு. இன் குவைத் டஸ்ட்ராய்ட் வித் ப்ரிசிஷன் ஆப்ரேஷன், அது ரொம்ப துல்லியமாக அந்த லாஞ்சர்ஸை மட்டும்தான் தாக்கியிருக்காங்க. அடுத்தது குவைத்தில் இன்னொரு தாக்குதல், எ ட்ரில்லிங் பிளாட்ஃபார்ம் இன் குவைத் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், குவைத்தோடைய அதுக்கு சொந்தமான கடல் பகுதியில் ஒரு ட்ரில்லிங் பிளாட்ஃபார்மாக வச்சுருக்காங்க. எல்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற, அமெரிக்கா ஏவுனா ஈரானை தாக்குற தளங்கள், அதையும் அடித்து உடைச்சிருக்காங்க. வாஸ் டார்கெட்டட், இதை குவைத்தி ஆர்மியே சொல்லுது அந்த செய்தியை. அடுத்துல கோத்தில் இன்னொரு தாக்குதல், அது என்ன, குவைத்தோடைய 3 பார்டர் ஃபோர்ஸ், 3 பார்டர் ஃபோர்ஸஸ் அட்டாக். குவைத்தை ஒத்துக்கிட்டது, நிறைய மெட்டீரியல் டேமேஜ் எங்களுக்கு உண்டு, அது அமெரிக்கா தளம் தான், பயங்கரமா எல்லாமே அழிந்தது என்று. அடுத்தது ஹர்மூஸ்ல சைப்ரஸ் கப்பலை ஒன்று விட்டு பார்த்தா அடிச்சுட்டாங்க. இன்னும் 2 கப்பலை மூவ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரோன்ஸை விட்டு வேவ் பார்க்கறதுக்கு அமெரிக்கா ஏற்பாடு பண்ணி ட்ரோன்ஸ் பறந்தது. அந்த ட்ரோன்ஸை சரியா குறிப்பிட்டு அடித்து எல்லா ஹர்மூஸுக்கு மேலேயும் பறக்க முடியாது, ஹர்மூஸ் வழியாகவும் வர முடியாதுன்னு தெளிவுபடுத்திட்டாங்க. ஹர்மூஸுக்கு கீழே ஏற்கனவே போக முடியாது, மைன்ஸை போட்டிருக்காங்க. அவங்க எங்களுடைய அனுமதியோடு
ஐஆர்ஜிசியினுடைய கைடன்ஸில் தான் நீங்கள் ஹார்மோன்ஸை கடக்கணும்னு சொல்வதோடைய நோக்கமே என்னன்னா இந்த சி மைன்ஸ்லாம் அவங்க மாட்டிக்க கூடாதுங்கிறதான். அது ஒரு காரணம். இன்னொன்னா அது ஹார்மோன்ஸ் அந்த இது எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும்னு. இது நிரந்தரமான ஒரு தோல்வியே அமெரிக்காவின் தோல்வியாக வரலாறு பதிவு செய்யும் என்பதை நான் ஏற்கனவே ரொம்ப விளக்கமாக சொன்னேன். அதனால பெரிய பதட்டத்துக்கு மேல பதட்டம் அடி வாங்குறான் பார்த்துக்கிடுங்க. அதை மேரியுங்கிற இஸ்ரேலிய படைகள் இஸ்ரேலிய பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா ஈரானுடைய டாக்டிக்ஸை ஈரான் இஸ் டிராகிங் ட்ரம்ப் இன் தி சக்சஸிவ் ரவுண்ட்ஸ் ஆஃப் கான்ஃபரண்டேஷன். ஈரான் இவனை திரும்ப திரும்ப சண்டைக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. தட் கிராஜுவலி எரோடிங் யூஎஸ் டிட்டரன்ஸ். அமெரிக்காவினுடைய தற்காப்பு, வான்வழி காப்பு, கப்பல் படையினுடைய பலம் எல்லாம் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. ட்ரம்ப் இந்த ட்ராப்ல சரியா விழுந்துட்டாரு. அவர் பாவம் எப்ஸ்டின் ஃபைல் ட்ராப்ல மாற்றதா அல்லது ஈரானுடைய சக்தியை தெரியாம அங்க போய் நிக்கிறதான்னு இதுல இன்னும் இந்த யுத்தம் பெரிய அளவுல நடக்கும்னு எதிர்பார்த்து ஈரான் தயார் பண்ணி வைத்திருக்கிறது என்பதை காட்டும் வகையில் ரஷ்யாவினுடைய நவீன பறக்கும் கட்டளை மையம், அதாவது ஃப்ளையிங் கண்ட்ரோல் சென்டர், ஒரு பிளெயினை காட்டுறாங்க. அதுதான் அந்த பிளெயின் தானான்னு தெரியல. வானத்துல இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அது தாக்குதல் நடத்துமா. அது ஒரு பெரிய வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி சென்டர், அதாவது ஒரு விமானப்படை தளம் தாக்குமா. அணு தாக்குதல்களையும் அணு ஆயுத தாக்குதல்களையும் அதை நடத்த முடியுமா. இதுக்கு என்ன அர்த்தங்கிறது நமக்கு இப்ப தெரியாது. அணு ஆயுதம் ஈரான்ட்டு இல்லை, ஆனா ரஷ்யாட்ட இருக்கு. இந்த ஃபிளைட்டு திடீர்னு ஈரானுக்கு வந்திருக்கு. இது ஏற்கனவே வந்ததா இப்போ வந்ததான்னு தெரியல. அமெரிக்கா பீதி வயப்பட்டு நிற்குது. என்னடா பெரிய அளவுல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கானோ, நம்ம ஏதோ கொஞ்சம் மூச்சு விட்டுட்டோம் தாக்கலான்னு பார்த்தா செண்டமுடைய எல்லா பிளானையும் அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம், அது கம்பைன்டு கமாண்ட் சென்டர் தான் செண்டம்னு சொல்லுவாங்க. செண்டமுடைய திட்டங்கள் அனைத்தையும் தவிடுபொடி ஆக்குற அளவில் தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறது ஈரான். அப்போ ஈரான் சாதாரண பிளானிங் இல்லை என்பது இதுல இருந்து தெரிகிறது. இன்னொன்னு என்னன்னா, ஈரான் ஒரு விதமான ரிப்பேரிங் சிஸ்டத்தை அங்க டெவலப் பண்ணிருக்கு. இவன் அப்பாய்களை தான் கொல்லுவான், வீடுகளுக்கு மேலாம் கொண்டு போடுவான்னு சொல்லி இதுவரைக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த யுத்தம், அதுல 28 பிப்ரவரியில இருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினால 50,000 ஹவுசிங் யூனிட் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதுல 92% உடனே ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஒரு 200 ஃபேமிலியை பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஏன்னா அது முக்கிய தளபதிகளுடைய ஃபேமிலி. அந்த தளபதிகளுடைய குடும்பத்தினரை இவர்கள் குறிவைத்து தாக்குவார்கள் என்று அவங்கள பத்திரமா வச்சிருக்காங்க. அதனால அங்க டேமேஜஸ் இல்லை. இல்லைன்னா அவரோட குடும்பத்தாளிச்சா இவரோட குடும்பத்தாளிச்சோன்னு செய்தி போட்டிருப்பான். அதே நேரத்துல அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்கள்லாம் சேர்ந்து இந்த யுத்தத்துல ட்ரம்ப் இதுவரைக்கும் எவ்வளவு ஃபால்ஸ் கிளைம் அண்ட் ஃபால்ஸ் விக்டரி, போலியான வெற்றி பிரகடனங்கள் செய்திருக்காருன்னா 30,573. அதுக்கு இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஹார்மோன்ஸ் கையில எடுத்துட்டேன், இனிமே நான் தான் பணம் வசூலிப்பேன் அதுல அப்படின்னு ஒரு பொய். ஆனா ஹார்மோன்ஸுக்கு மேல நீ விட்ட ட்ரோன்ஸ் அவ்வளவுத்தையும் அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. இப்போ ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் ஆக்டிவேட்டட்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. 2 நாள் நாங்க வெளியில தாவா ப்ரோக்ராம் வச்சிருந்தனால என்னால வீடியோ போட முடியல. அந்த ஆக்டிவேட்டட் சிஸ்டம் எந்த அளவுக்கு இவனுக்கு டேமேஜஸ் உண்டு பண்ணிருக்குன்னா 100 ஜெட்ஸ் டெஸ்ட்ராய்டுன்னு சொல்லி அது அப்படி உடஞ்சு கிடக்கிறத அப்படி காட்டுறாங்க. ஆக இப்படி ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் இந்த கேப்ல பிளான் பண்ணிருக்கு. நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஐடியாலஜிக்கலா இந்த யுத்தம் வரும்னு அவங்களுக்கு 48-49 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெரியும். ஒரு 20 ஆண்டுகளாக ப்ரிப்பரேஷன் நெருங்கி வருது. இதுல சதாம் ஹுசேனோட தோல்வியில இருந்தும் அவங்க சென்ட்ரல் கமாண்டை ஒரே கையில வச்சுக்கிட்டு இருந்தனால வந்த இழப்பு பற்றியும் திட்டம் போட்டாங்க. அதனாலதான் அலி காமினியை ஷஹீதாக்கின பிறகும் எல்லா இடங்கள்லையும் இருந்து அமெரிக்காவின் மீது தாக்குதல். அப்போ உள்நாட்டு கிளர்ச்சியை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னதும் மிகப்பெரிய காமினியினோட ஃபியூனரல்ல அவங்க அவ்வளோ நாள் இழுத்தது
அவ்வளோ இதாக தெரியல நமக்கு. இருந்தாலும் அந்த ஒரு கருத்து வேறுபாடையும் அந்த பக்கம் வச்சுட்டு பார்த்தா மக்களை இந்த இஸ்லாமிய புரட்சியில் பக்கம் வேரூன்றி நிற்க செய்திருக்கிறார்கள். அவங்களெல்லாம் ஒட்டு மொத்தமா கொடுத்ததுதான் யுத்தம் தான் தொடரணும் அப்படின்னு. யுத்தம் தொடரலன்னா வேற போராட்டம் நடத்துவாங்க பொழுது. ஒரு குரூப்பு ஆன்டி சீஸ்வேர் குரூப்னு ஒன்று வந்திருக்கு அங்க. ஆனா அவங்க பெரிய இதே நடத்தல. அவங்க வேண்டாம், இதை அடிச்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அடிச்சு முடிச்சிருவோம்னு சொன்னதுக்கு தகுந்தபடி புது புது ஏர்பேசஸ் அடிக்கப்பட்டு இருக்கிற. இதுல அதிகமா அடி வாங்கியிருக்குது குவைத்து, அடுத்தது ஜோர்டான்ல, அதாவது ஈரானுக்கு நன்மை தரக்கூடிய தாக்குதல் ஜோர்டான்ல தான் அதிகமா நடந்திருக்கிறது. அடுத்து அமெரிக்காவினுடைய தாக்குதல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த இடத்தையே சுத்தி சுத்தி திரும்ப திரும்ப தாக்கிட்டு இருக்கான். அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஒரு கம்யூனிகேஷன் சென்டரு, ஒரு நேவல், ஒரு அட்டாமிக் எனர்ஜி பிளான்ட், அதாவது மின் உற்பத்தி நிலையம், இதையெல்லாம் தான் தாக்கியிருக்காங்க. அது பெரிய அளவில் அவங்க உடனே ரிப்பேர் பண்ணிடுறாங்க. இதில் என்னன்னா ஆண்கள் உள்ள இன்ஜினியர்ஸு, இளம் பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெண்களையும் யாதேசம் அதே மாதிரி தயார் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் ஒருவேளை அப்படி இப்படின்னு முடிவு பண்ணாலும் அந்த சகோதரிகள் ரொம்ப பலமாக நிற்பார்கள் போல் இருக்கிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.